I'm 90 years. தளவு இருக்கிறதே கடவுளுடைய இது. ஐ டோன்ட் டூ எனி எக்ஸசைஸ். ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சரி, வீட்டில் சாப்பிட்டு பசங்களோட விளையாடுறது இவ்வளவு தான். பியூர் வெஜிடேரியன். இந்த கன்வென்ஷனல் சாம்பார் கறி தான், வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட பார்ப்பேன். நம்மளோட ஃபேவரட் வெண்ணிராட மூர்த்தி ஐயா இப்படி வாழ்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ். இப்போ சமீபத்திய அறிவியல் ஆராய்ச்சியில் லாஞ்சிவிட்டி ஜீன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் FOXO3. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒக்கினாவா அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்கள் சர்வசாதாரணமாக 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு இந்த ஜீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேன் சைனீஸ் அப்படின்னு ஒரு இனத்தவர்கள் இருக்காங்க. அவங்க சைனாவில், தாய்வானில், சிங்கப்பூர்லாம் இருக்காங்க. அவங்களும் 90 வயசு 100 வயசை கடந்து சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த FOXO3 அப்படிங்கிற லாஞ்சிவிட்டி ஜீன், அதாவது ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஜீன் இயற்கையாகவே அவங்க உடம்புல இருக்குது. அந்த ஜீன் என்ன பண்ணுது? டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணுது. ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள்லாம் இருந்துச்சுன்னா அது ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற மெக்கானிசம் மூலிமா நல்ல அணுக்கள் தேவையில்லாத கழிவுகளை சாப்பிட வைக்கிறதா ஆட்டோஃபேஜி. அந்த ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணுது, தூண்டி விடுது. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது. ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா அதனால உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ரெசிஸ்டன்ஸையும் குறைக்குது. இது நம்ம ஊர் மக்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கலாம், ஆனால் நம்ம யாரும் அதை செக் பண்ணி பார்த்துருந்தோம்னா இப்போ இந்த வெண்ணிராடை மூர்த்தி ஐயாக்கு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்குலாம் அந்த லாஞ்சிவிட்டி ஜீன் கூட இருக்கும். தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீனை தட்டி எழுப்புறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுவும் ஒரு ஜப்பனீஸ் டெக்னிக் தான். ஹலமத்தி ஹபிபு அப்படிங்கிற மாதிரி ஹர ஹச்சி பூ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம 80% மட்டும் வயிறு நம்புற அளவு நம்ம சாப்பிடணுமா. வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்கிற ஃபீலிங் வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திடணுங்கிறாங்க. இதுதான் ஜப்பனீஸ் ஒக்கினாவாவோட டெக்னிக். அந்த 3/4 வயிற்றுக்கு சாப்பிட்றதையுமே வெறும் மாவு சத்து மட்டும் அதிகமாக சேர்க்காம ஆரோக்கியமான புரதச்சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த உணவாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. 2வது, ப்ராப்பராக ஃபாஸ்டிங் மெத்தட்ஸ். இதுக்கும் நம்ம சமஸ்கிருதத்தில் லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் நல்லா மெயின்டைன் பண்ணும்பொழுது ஆட்டோஃபேஜிங்கிற ப்ராசஸும் இன்க்ரீஸ் ஆகுது. 3வது, எக்ஸசைஸ். டெய்லி நம்ம உடம்பை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். நடக்கிறதா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளே ஆக்டிவாக வச்சுக்கணும். 4வது, நல்லா தூங்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அப்புறம் என்ன, அவ்வளோதான், தொழில் ரகசியத்தை சொல்லியாச்சு. வாங்க போய் தூங்கிட்டு இருக்கிற FOXO ஜீனை தட்டி எழுப்புவோம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.